சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம ஆறுமுகம் கட்டில்ல அந்தர்கோலத்துல கிடக்கிற மாதிரி அதே நேரத்துல ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணி, சித்தி, பைரவி, அந்த போலீஸ் சஞ்சய் இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டியை எடுத்துகிட்டு வந்து ஆறுமுகத்து மேலே போட்டு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அப்பயும் ஆறுமுகம் ஏந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, ஒரு குடம் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் ஆறுமுகத்துக்கு முழிப்பே வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் அப்போ தான் நினச்சிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி வந்து நீ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி வள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சஞ்சய் சொல்ல, ஆறுமுகத்துக்கு கோவம் வந்து இல்லை இல்லை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணிக்கு கோவம் வந்து ஆறுமுகத்தை ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ணுன்னு போட்டு அடி அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னையே நினச்சிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வேறையா உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பைரவிக்கு பயங்கர கில்ட்டி ஆகுது. ஸோ நம்ம பைரவி தான் ஆறுமுகத்தை தன்னோட வீட்டுக்காரரவே நினைக்கவே இல்லை இல்லையா. ஆனால் இந்த அன்னபூர்ணி சொல்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் யாருமே வந்து ஆறுமுகத்தை நம்பவே இல்லை. ஆனால் பைரவி மட்டும் ஆறுமுகத்தை நம்புகிறாங்க. ஆறுமுகம் கண்டிப்பாக தப்பாக நடந்திருக்கவே மாட்டாப்ல. நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஆறுமுகம் அப்படின்னு பைரவி கேட்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அதாவது விவசாயிகள் மாநாடு நடந்துட்டு முடிஞ்சிட்டு போகும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கலாம்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் கம்பல் பண்ணதுனால கொஞ்சம் குடித்தேன். அதுக்கப்புறம் அதிகமாகவே குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். வழியில் காரு ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், இதே நிலமையில போனால் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல படுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வள்ளி தான் வந்து என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் ஏந்திரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தை சொல்ல, அப்போ இந்த வள்ளி தான் ஏதோ ப்ளே பண்ணுறா, ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு நம்ம பைரவி சொல்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பண்ணினாலும் ஆறுமுகத்து மேலே நம்ம பைரவி சந்தேகப்படாமல் இருக்கிறது வந்து சஞ்சய்க்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.